ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கிறோங்க. தண்ணி இல்லாததுனால தென்னை மரம்லாம் நல்லா வதங்கி போச்சு. இந்த தென்னை மரம் என்ன மரம்னா இளநீர் மரங்க. குட்டை ரகம்னு சொல்லுவாங்களே, இது நெட்டை இல்லை, குட்டை ரகம். செவ்விளனின்னு சொல்லி தான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வளர்ந்துருக்கு. இது சரியான தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நல்லாயிருக்கு. இந்த தென்னை மரம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 10 கன்று தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். ஓகேங்களா? இந்த டைப்பில் ஒரு 6 அடிங்க ஆழம் பள்ளம். இதில் பெரிய பள்ளம், 6 அடி பள்ளம் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக லென்த்தாகவே எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்படி இதுதான். இந்த பக்கம் இருந்து 1 2 ஃபுல்லாக நெடுக்கவே இந்த லென்த்து ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? 6 அடி பள்ளம் எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற கல்லெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணோன்னா கீழே நல்லா மண் ஃபில் பண்ணி எருவு மாட்டோடைய தொழு உரம்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க தென்னங்கன்று வச்சோம். இது ஓரளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்குங்க. ஓகேங்களா? துளிரெல்லாம் வண்டு கடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வண்டுலாம் கடிக்காமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணோம். தென்னை மரத்தில் இந்த வண்டுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, தென்னை மரம் வைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக யாருன்னா வீட்டு பக்கம் வச்சு இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்தால் இந்த இலையினுடைய கேப் இருக்கு இல்லையா, ஓகேங்களா, இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மணல் போட்டுடணுமாங்க. ஒரு மணல் இல்லை நொரன்னு இருக்கிற நொரம்பு மணல் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து போட்டால் மருந்தே போட தேவையில்லை. அந்த மாதிரி போட்டால் என்ன ஆகுனா இந்த தென்னை மரத்தை கடிக்கிற வண்டு என்ன பண்ணோன்னா தலைக்கும் உடம்புக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த வண்டு போகும்போது அந்த கேப்பில் அந்த மண் ஃபில் ஆகி அந்த வண்டு இறந்து போயிடுமா. ஓகேங்களா? எங்கள் பெரியப்பா சொன்னார், இந்த மாதிரி கேப்பில் மணல் போட்டால் அந்த வண்டுடைய இதே இருக்காது. ஏன்னா நம்ம மருந்து போட்டோன்னா நீங்கள் என்ன மருந்து போட்டோன்னாலும் சரிங்க, ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் மட்டும்தான் வேலை ரெகுலராக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம மண் அப்பப்போ ஏதோ இருக்கிற மண் எடுத்து போட்டோன்னா என்ன பண்ணிடும், நல்ல சொல்யூஷன் இல்லை. விவசாயத்தில் ரொம்ப பெரிய ஒரு அதிசயமே பார்த்திங்கன்னா 2 தாங்க. ஓகேங்களா? ஒன்று நல்லா மழை பெஞ்சு செடி செழிப்பாக இருக்கிறது. இன்னொன்று தண்ணி பாய்க்கும் போதுங்க, அந்த தண்ணி பாய்க்கும் போது அந்த செடியுடைய சிரிப்பே வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ நாவல் செடிக்கு பாய்க்கிறோம். நாவல் செடி இல்லை, மரம். இது லாஸ்ட் இயர் இந்த மரத்தில் தாங்க நல்லா காய்ச்சது. இது நாவல் இந்த ஒரு செடி கிளை வருதுன்னா அந்த கிளை நல்ல முத்தி போன அடியில் மட்டும்தான் காய்க்கும். சாத்துக்கொடி மாதிரி துளிரில் காய்க்கல, நல்ல அடிப்பகுதியில் மாங்காய் எப்படி காய்க்குமோ அந்த மாதிரி நாவல் கூட அடியிலேருந்தே ஃபுல்லாக நல்ல பூ, அதுலேயும் நல்லா பூ அரும்பு வச்சு பூத்து அதுலேருந்து பிஞ்சு நல்ல ஒரு நாவல் பழம் 2 இன்ச்சு நீட்டுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம தோட்டத்தில் தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். மழை இல்லாதனால செடியெல்லாம் வதங்கி போயிருந்தது. அதுக்கு தான் நம்ம இப்போ தண்ணி பாய்க்கிறோம். இந்த தென்னை கன்று பார்த்திங்கன்னா நாமளே சொந்தமாக எங்கள் அம்மா வீட்டில் தென்னை பழுத்த நல்ல ஒரு பெரிய ஒரு 40-50 வருஷம் ஆன தென்னை மரத்துலேருந்து இருக்கிற தேங்காய் பழுத்து விழும் இல்லையா, மரத்துலேருந்தே பழுத்து விழுந்து அதை நம்ம மணல் கொட்டி அந்த மணலில் போட்டு முளைக்க வச்சு அந்த கன்றுங்க. ஓகேங்களா? வச்சுருக்கோம். ஆனால் இது பெருசாக வர வேண்டிய கன்றுங்க. ஓகேங்களா? முன்னாடி காமிச்சினேன் அந்த சைஸ் வர வேண்டியது. இது என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது தேக்கு மரம். ஓகேங்களா? ஒரு சைடு பார்த்திங்கன்னா புங்க மரம். இந்த புங்க மரம் இந்த மாதிரி ஒரு பெரிய புங்க மரம் இருக்குது. அந்த புங்க மரத்தை அடியில் மாட்டினதுனால அது என்ன பண்ணல, சரியாக வளராமல் போயிடுச்சுங்க. ஆனால் உயிரோடு தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா வளரல. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இந்த புங்க மரம் என்ன பண்ணுதுன்னா, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வச்சது. இது ஒரு 2-3 கன்று இருந்துச்சு. குளிர்ச்சியாக நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த புங்க மரத்தை எடுக்கலைங்க. அது இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா இது அந்த விதைகள் செடியினுடைய அந்த காய் விழுற இடத்துல ஃபுல்லாக செடி முளைக்குது பாருங்கள். அதே மாதிரி ஏற்கனவே இந்த சூரப்பழம் கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சூரி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஊர்லன்னு. இதுதாங்க அந்த சூரப்பழ செடி. இந்த முள் அது இப்போ எங்கே வேணாலும் இந்த பறவைகள் சாப்பிட்டு போகிற இடத்துலலாம் செடி முளைச்சிருக்கு. இந்த சூரப்பழம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உனிமுள் செடி. இது என்ன கவர்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம செடி வாங்கின பேகு. செடி வாங்கிட்டு நம்ம இங்கேயே வச்சுட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் போட முடியல.
நம்ம வந்து கூடவே வந்து நம்ம உரம் வச்சிடணும். ஓகேங்களா? அசோஸ்பைரிலம், இது நெல்லுக்கு வந்து நாற்று விடும்போது போடுவோம் இல்லைங்களா, அது. நாங்கள் வந்து அதுக்கு போடல, நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போதே இந்த மாதிரி பேக்கில் தானே வந்தது. ஒரு செடிக்கு ஒரு பேக்கெட் 2 பேக்கெட்னு சொல்லிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செடி வச்சோம். ஆனால் உண்மையாகவே சூப்பரான க்ரோத்துங்க, நல்ல ஒரு வளர்ச்சி செடிங்க. பார்த்திங்கன்னா தெரியும் மாமரம் செடிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கேருந்து அப்படியே பாருங்களேன், மாமரம், தென்னை மரம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குமிழத்தேக்கு, இங்கே ஒரு தென்னை மரம், இந்த பக்கம் நாவல், இந்த பக்கம் தேக்கு, தென்னை மரம், இங்கே ஒரு மாமரம். இந்த மாமரத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஓகேங்களா? இது தாங்க நம்ம போச்சம்பள்ளி வெரைட்டிங்க. இது செந்துரா மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப பெரிய காய் கொடுக்கும். இது வந்து ஒரு சின்ன செடி தாங்க. ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஒரு 20 காய் இருந்துச்சுங்க. நான் இதெல்லாம் கொட்டிடும், இது சின்ன மரமாச்சு, இது கொட்டிடும், இது வந்து கொட்டிடும், இது வந்து வளராது அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் 20மே வந்து காய்ச்சிருந்தது. இது வந்து காய்ச்சி பழமே வச்சுட்டு இருந்தது. ஓகேங்களா? திடீர்னு தற்செயலாக வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பழம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு, நல்லா ஜூஸியாக. எப்போயும் மாம்பழம் சாப்பிட்டிங்கன்னா இந்த நாராக இருக்கும் இல்லையா, அந்த நார் இல்லாமல் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. ஆனால் இது பேர் வந்து எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா இந்த செடி வாங்கும் போது வந்து அவங்க நேம் மென்ஷன் பண்ணிலாம் கொடுக்கல, நம்ம மொத்தமாக வந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. நம்ம திருச்சி செடி பத்தலன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த செடி வாங்கியிருந்தோம். ஆனால் இது பேர் தெரியல. இந்த இலையை பார்த்துட்டு உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது ஒரு நல்ல வெரைட்டிங்க, ரொம்ப அருமையான வெரைட்டி, நல்லா வைக்குது, நல்லா காய்க்குது. இந்த டைப்பில் வந்து நம்ம 10 செடி வச்சுருக்கோம். இது 10 மரமே நல்லா காய்க்குது. ஆமாம், இந்த கல் குவியல் என்னென்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற கல்லெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த ஓரத்தில் வச்சோம். இந்த ஓரத்தில் வச்சதுனால இந்த செடி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாஞ்செடி வந்து எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் இந்த ஹீட்னால் வந்து தண்ணி டக்குன்னு இழுத்துரும். இந்த ரகத்துலேயே வந்து இதுதாங்க ரொம்ப வளர்ச்சி கம்மியான ஒரு செடி, கொஞ்சம் குட்டையாக இருக்கிற செடி. ஆனால் இதுலேயுமே செம காய்ங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக இதெல்லாம் வந்து காய்ச்சதான், ஃபுல்லாக செம நல்ல காய். இதுவுமே வந்து அன்சீசன் காய்னே சொல்லலாம். இது வந்து சீசனுக்கெல்லாம் காய்க்கல. இது என்ன சொல்கிறது, மழை வந்து நல்லா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கும்போது நல்லா டக்குன்னு பூ எடுத்துக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாங்காயிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காய்க்கிற மரம் வந்து இந்த மரம் தான். இது செடி பார்த்திங்கன்னா மல்கோவா செடி மாதிரி தான் இருக்குது. காய் வந்து நல்லா அப்படியே ஃபுல்லாக பழம் ஃபுல்லாகவே ஒரு டைமில் ரொம்ப வைரல் ஆச்சு இல்லைங்களா, ஒரு பழம் மாம்பழம் ஃபுல்லாக பிங்க் கலராக இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னும் பிங்க் இல்லை, ஒரு குங்குமத்தை கொட்டினா வந்து மேலே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷு. இது பிங்க் கலராக இல்லை, ரோஸ் கலராக வரல, நல்ல ஒரு சிகப்பு கலராக இருந்துச்சு இதனுடைய பழம். இதனுடைய பேர் வந்து நான் லிஸ்ட்டில் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு அவங்க லிஸ்ட்டு அனுப்புனாங்க இல்லைங்களா செடி, அந்த செடியிலேருந்து கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன். இந்த நாவல் மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா குண்டாக நல்லா அருமையாக இருக்குது. எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அப்படியே பெருசாக அடர்த்தியாக. இது என்ன பண்ணுது, இது நல்லா இப்படி வளர்கிறதுனால என்ன பண்ணுது, இதுக்கு அடியில் வந்து அந்த களைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வேஸ்ட்டு பில்லெல்லாம் வந்து அடியில் முளைக்கிறதே இல்லைங்க. இதுக்கு வந்து நாவலுக்கு வந்து உண்மையாகவே மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் மாந்தோப்பில் அப்படிலாம் இல்லைங்க, அது அடியிலலாம் நிறைய களை முளைக்குது. இந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா களை முளைக்கிறதில்ல. இந்த நாவல் டைப் வந்து கொங்கன் பகோலின்னு கரெக்டாக எனக்கு தெரியல, இதுதான் நான் கொங்கன் பகோலி தான் நினைக்கிறேன். இதுதாங்க ஜாயின் பண்ணுற பிளேஸு. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு பைப்பும் ஜாயின் பண்ணுற பிளேஸு. ஒரு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா 20 அடி நீளம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக எங்கேயுமே வந்து அது உள்ளே வந்து லெதர் இருக்கிறதுனால தண்ணி வந்து லீக் ஆகாது. ஆனால் இது வந்து நாங்கள் இப்போ போட்டிருக்க ஜாயின் பைப் இல்லை. ஏன்னா 20 அடி நீட் தான் இருக்கும். ஒரு சில பிளேஸில் வந்து 10 அடி நீளம் தான் இருக்கும் இல்லையா. நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ஒரு பைப்பை மட்டும் பாதியாக கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தேவையான இடத்துல வந்து நம்ம ஒரு 10 அடி லென்த்துக்கு பாய்க்கிற மாதிரி. ஏன்னா இது மாதிரி இல்லைன்னா அப்படி வளைச்சி எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள் பைப். வளைச்சி போடும்போது சில இடத்துல என்ன ஆகிடுதுன்னா பைப் வந்து மடங்கி ஒடிஞ்சிடுது. அதனால நாங்கள் ஒரு பைப்பு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி தேவையான இந்த 10 அடி நீளத்துக்கு, இது 10 அடி தான், இந்த 10 அடி நீளத்துக்கு மட்டும் நம்ம வச்சுருக்கோம். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த செடி தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்ம குட்டி வயசில் வந்து நிறைய விளையாடி இருப்போம். இதுக்கு வந்து இங்கிலீஷில் டச் மீ நாட்டுன்னு பேர், தமிழில் வந்து தொட்டா சினுங்கி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
ரொம்ப சென்சிட்டிவ். உண்மையாகவே இயற்கை வந்து ஒரு அதிசயன்றது இது ஒரு சிறந்த உதாரணம். தண்ணியிலே இருக்குது, தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணி படும்போது ஒன்றுமே ஆகலைங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், தண்ணி மேலே தான் இருக்குது. ஏன்னா நம்ம தண்ணி தான் பாய்ச்சிட்ருக்கோம். கை வைக்கிறேன், பார்த்தீங்களா? இது விளையாடாத ஆளே இருக்க முடியாதுங்க. இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. அந்த கலர் பாருங்களேன், அந்த பிங்கிஷ். என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? இல்லை, சூப்பரில் பார்த்திங்கன்னா மாங்காய் வச்சுருக்கு. இது வருமா வராதுன்னு தெரியல. ஆனால் தண்ணி பாய்க்கிறோம், கண்டிப்பாக நிற்கும் தான் நினைக்கிறேன். இன்னும் வரும் நாட்களில் நம்ம போடுற வீடியோஸில் வந்து கண்டினியூவாக இதை வந்து காமிக்கலாம் எப்படி வளருதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து தோட்டங்க, நம்மளது கிடையாது. இது பக்கத்து நிலத்துக்காரது மல்லி தோட்டம். எப்படி வச்சுருக்காங்க, அது ஓட்டுறதுக்கு பவர் வீடர் வச்சுருக்காங்க. பூவெல்லாம் பறிச்சிருவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டாம்பூ வந்து தோட்டம். இந்த புளிய மரம் வந்து இனிப்பு புளியங்கான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா, இது புளிப்பு புளியங்காய் இல்லை, இனிப்பு புளியங்கான்னு சொல்லியிருக்காங்க. இது புளி வச்சா தான் தெரியும் இது இனிப்பா புளிப்பான்னு சொல்லிட்டு. இதுதாங்க நம்ம தோட்டத்தில் நம்ம வச்ச கடைசி செடிங்க. இந்த 4 புளிய மரமும் 1, பின்னாடி 2, இது 3, இது வந்து 4. இது ஆக்சுவலி 10 புளியங்கன்று. 10 புளியங்கன்று கொடுத்தாங்க. 10 நொச்சி தலை கருநொச்சி 10 கொடுத்தாங்க. 10 வந்து கெலாக்கா செடி கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்தது. ஓகேங்களா, இது நாம் என்ன பண்ணோம், வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லாதனால நாங்கள் வந்து 2 மரமாக வச்சிட்டோம். ஆக்சுவலி இது வந்து 2 மரம். அடியிலேருந்து பார்த்தாவே 2 சேர்த்து வச்சிட்டோம். நம்ம கீழே வந்து அந்த கெலாக்கா செடி காமிப்போம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 செடி இருக்கும். இது வந்து நம்ம தோட்டத்துக்கு தேக்கு மரம் தாங்க. ஓகேங்களா, இது வந்து வெள்ளை தேக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து கருப்பு தேக்குன்னு சொல்லுவாங்க. கருப்பில் தேக்கில் வந்து வெரைட்டி இருக்காமே எனக்கு தெரியல, ஆனால் வந்து இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவாரம் செடியும் முளைச்சிருக்கு. இதுதாங்க ஆவாரம் பூ செடி. இது இன்னும் இப்போ சீசன் இல்லை, இன்னும் கொஞ்சம் போக தான் வரும். மழை பெஞ்சு அந்த தை மாதம் கிட்ட தான் வந்து ஆவாரம் பூ வந்து நிறைய வரும். அப்போ தான் வந்து ஆவாரம் பூ வச்சு நம்ம பொங்கலுக்கு வந்து செலிப்ரேஷன் சாமி கும்பிட்றது. பக்கத்துலேயே வந்து வேப்ப மரம் வரும். நம்ம ஏரியாவில் வந்து அதிகமான வந்து வேப்ப மரம் அதிகமாக இருக்கும். அத்தி பழமாக காய்ச்சிருக்குங்க. ஓகேங்களா, எல்லாம் அத்தி பழமாக காய்ச்சிருக்கு, பார்த்தீங்களா? எல்லாம் கலக்காய் எடுக்கிற வேலையில் இருக்கிறதுனால நம்ம வந்து பழத்தை பறிக்க வந்து மறந்தாச்சு. எல்லாம் மார்னிங்லேருந்து கலக்காய் வேர்க்கடலை எடுக்கிற வேலையில் இருக்கிறதுனால அத்தி பழத்தை யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஐ மீன் பறிக்கவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா பழம் ஃபுல்லாக இந்த மாதிரி குருவிகள் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. அந்த கலர் பார்த்திங்களா, அத்திப்பழம் கலரு உள்ள பிங்க் கலர், அவ்வளோ ஒரு நல்ல கலருங்க. உண்மையாகவே சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். நிறைய பேர் வந்து அத்திப்பழம்னாவே உள்ளே வந்து பூச்சி இருக்கும், அத்திப்பழத்தை பிட்டால் அத்தனையும் சொத்தைன்னு சொல்லுவாங்களே, அந்த நினச்சிட்ருக்கீங்க. அது வந்து நாட்டு அத்தியில் இப்பயும் இருக்குது, நம்ம தோட்டத்துலேயே இருக்குது. நான் கண்டிப்பாக அது இன்னும் பழுக்கலை, நான் காய் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. அத்திப்பழம்லாம் கிடச்சா தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. நான் செடி வச்சிட்ருக்கேன்ற ரீசனுக்காகலாம் நான் சொல்லலை. உண்மையாகவே அவ்வளோ எனர்ஜி, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த பழம் சாப்பிட்டா. நான் இப்போ தான் பழமே பறிக்க வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகுது. ஓகேங்களா, நல்லா ஃபுல்லாக மாதிரி பழம் வந்து பாருங்கள், பழம்லாம் பழுத்துட்ருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பழுத்துட்ருக்கு. நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தாங்க வந்தேன், தண்ணி பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பேஸ்கெட் வேறு எடுத்துகிட்டு வரல, ஒரு துணி ஒன்று கிடச்சிது, அதில் தான் பாருங்கள் பறிச்சிட்ருக்கேன். எவ்வளோ பழம் பாருங்களேன். கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு தான் சரியாக போய்ட்டோம். எப்படியும் ஒரு 3 kgக்கு மேலே வரும். நான் இப்போ பறிக்கிற பழம் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 செடிங்க. ஒரு செடிக்கு வந்து குறைஞ்சது 200 கிராம் கிடைக்குது. நான் ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியாது தான். செடி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பழம் வந்து இந்த மாதிரி பாருங்கள், இதுலேயும் ஒன்று சாப்பிட்டுட்ருக்கு.
பிங்க் கலராக. இந்த மாதிரி நிறைய ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டுட்ருக்குது. அதோடைய மிஸ்டேக் இல்லைல்ல, நாம் வந்து காலையில் பார்த்து கட் பண்ணியிருக்கணும், நாம் தான் மிஸ் பண்ணிட்டோம். சரி இருக்கிறதாவது கலெக்ட் பண்ணுவோம். இன்னும் நிறைய பழம் பழுத்துட்ருக்கு. இன்றைக்கி என் கையில் பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் இப்படின்னா பழம் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இது பழுக்கவே தேவையில்லை. இது வந்து காய் வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? பழுத்த உடனே இது மாதிரி வந்து வளைஞ்சிரும். இப்படி வளைஞ்சிட்டா நம்மளுக்கு வந்து பழுத்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த பழம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். காமிக்கிறேன் பாருங்கள். கீழே கவுந்துக்கும் இந்த மாதிரி கவுந்துட்டா இந்த பழம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கா இதில், இந்த கிளையில். அந்த பழம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவுந்துட்ருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கும் வந்து நிறைய ஒர்க் இருக்குது. தோட்டத்தில் எல்லாம் கடலக்காய் எடுக்கிறாங்க. தண்ணி பாய்க்கலாம் தான் வந்துச்சு. பார்த்திங்கன்னா அத்திப்பழம் வந்துட்டுருக்கு. எப்படி இருக்குது பழம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன சைஸ், நல்லா இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஓகேங்களா? நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ வேலை இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இது வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீனுங்க. ஓகேங்களா? டெய்லி நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ நான் அதுதான் போடுறேன். இதுக்காக மெனக்கெட்டு நான் எந்த வேலையும் செய்யலை. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.